மாபெரும் இயக்கத்தின் மாண்புமிகு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடன் எங்கள் கழகத்தை கட்டி காப்பாற்றி எங்களை வாழ வைக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் டாக்டர் எடப்பாடியார், முன்னாள் முதலமைச்சர், 2026 வருங்கால முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற வெற்றி வேட்பாளர், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், கல்வியாளர், பண்பாளர், அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து சொல்லும் ஒரே மாமனிதர், அருமை அண்ணன், முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், காஞ்சிபுரத்தின் வெற்றி வேந்த சட்டமன்ற உறுப்பினர், போட்டியிடும் அண்ணன் வி சோமசுந்தரம் அவர்களுக்கு வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்தின் 31 ஊராட்சிகளில் இருந்தும், காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் இருந்தும், காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 4 பகுதியில் இருந்தும் கல்வியாளர், பண்பாளர், படித்தவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் அருமை அண்ணன் வி சோமசுந்தரம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு இரு கரம் கூப்பி தங்கள் பாதங்களை தொட்டு வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக, காஞ்சிபுரத்தின் சட்டமன்றத்தின் சார்பாகவும், காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இரு கரம் கூப்பி வேண்டுகிறேன். உங்களுடைய சின்னம் இரட்டை இலை, அனைவரின் சின்னம் இரட்டை இலை, உழைப்பாளர்களின் சின்னம் இரட்டை இலை, விவசாயிகளின் சின்னம் இரட்டை இலை, மோடிஜி அவர்களின் சின்னம் இரட்டை இலை, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சின்னம் இரட்டை இலை. அனைவர் என்டிஏ கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் வி சோமசுந்தரம் அவர்களுக்கு இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. அதற்காக இப்பொழுது நமது தானா சுதாகர் அவர்கள் அருமையாக ஒரு பாடலை பாடுகிறார். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் கழகத்தின் பணியில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர், அத்திவாக்கம் டாக்டர் எஸ் ரமேஷ். காஞ்சி மண்ணின் மைந்தன் யாரு? வி சோமசுந்தரம் ஐயா பேரு. நம்ம ஏடிஎம்கே வேட்பாளரு, காஞ்சிபுரத்தோட புரட்சி தலைவர். இரட்டையில சின்னத்தை பார்த்து போடுங்க உங்களோட பொன்னான ஓட்டு. இரட்டையில சின்னத்தை பார்த்து போடுங்க உங்களோட பொன்னான ஓட்டு. எடப்பாடி தலைவருங்க, அடுத்த தமிழகத்தின் முதல்வருங்க. நம்ம எடப்பாடி தலைவருங்க, அடுத்த தமிழகத்தின் முதல்வருங்க. காஞ்சி மண்ணின் மைந்தன் யாரு? வி சோமசுந்தரம் ஐயா பேரு. நம்ம ஏடிஎம்கே வேட்பாளரு, காஞ்சிபுரத்தோட புரட்சி தலைவர். பிறந்தவர், அமைச்சராக இருந்தவர், புரட்சி தலைவி அம்மாவோட வழியில தான் வளர்ந்தவர். மக்கள் சேவைக்காக பிறந்தவர், அமைச்சராக இருந்தவர், புரட்சி தலைவி அம்மாவோட வழியில தான் வளர்ந்தவர். செய்தால் பல நன்மையத்தான் பேசுவாரு, உண்மையத்தான் எங்களோட சோமசுந்தரம் ஐயா தானுங்க. மீண்டும் நல்லாட்சி மலர்ந்திடத்தானே இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க. காஞ்சி தொகுதியில மகத்தான வெற்றி பெற இரட்டை இலைய பார்த்து போடுங்க. போடு போடு ஓட்ட போடு, போடு போடு ஓட்ட போடு, இரட்டை இலைய பார்த்து போடு, இரட்டை இலைய பார்த்து போடு, போடு போடு ஓட்ட போடு, போடு போடு ஓட்ட போடு, நம்ம இரட்டை இலைய பார்த்து போடு, இரட்டை இலைய பார்த்து போடு. காஞ்சி மண்ணின் மைந்தன் யாரு? வி சோமசுந்தரம் ஐயா பேரு. நம்ம ஏடிஎம்கே வேட்பாளரு, காஞ்சிபுரத்தோட புரட்சி தலைவர். அரசியலில் மூத்தவர், பல தேர்தலை தான் பார்த்தவர், எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றாக சேர்த்தவர். அரசியலில் மூத்தவர், பல தேர்தல்
தான் பார்த்தவர். எல்லா சமுதாய மக்களையும் ஒன்றாக சேர்த்தவர். கல்வியில சிறந்தவர், தன்னம்பிக்கை நிறைந்தவர், எத்தனையோ நன்மைகளை செய்த தலைவர். எடப்பாடி ஐயாவோட வழியில வந்த சோமசுந்தரம் வேட்பாளர். காஞ்சி மக்களின் குறைகளை தீர்த்த நம்ம மாவட்ட செயலாளர். போடு போடு ஓட்ட போடு, நம்ம ரெட்டை இலைய பார்த்து போடு. போடு போடு ஓட்ட போடு, நம்ம ரெட்டை இலைய பார்த்து போடு. வந்தாருங்க பல தடைய வச்சு, போட்டு போட்டு அழகு பார்க்கணுங்க. சோமு ஐயா வந்தா ஜெயிக்க வச்சு. அதிமுக நம்ப கட்சி வந்தாருங்க பல தடைய வச்சு, போட்டு போட்டு அழகு பார்க்கணுங்க. சோமு ஐயா வந்தா ஜெயிக்க வச்சு. நல்ல மனம் கொண்டவர், ஐயா கூட நின்றவர். அத்திவாக்கம் டாக்டர் ரமேஷ் அண்ணன் தானங்க. ஐயா கூட சேர்ந்து அதிமுக பணிகளை தான் கடமை தவறாம செய்து வராரு. ஒன்றியத்தின் வளர்ச்சிக்காக அயராமல் டாக்டர் ரமேஷ் அண்ணன் தாங்க உழைச்சு வராரு. போடு போடு ஓட்ட போடு, நம்ம இரட்டை இலைய பார்த்து போடு. போடு போடு ஓட்ட போடு, நம்ம இரட்டை இலைய பார்த்து போடு. காஞ்சி மண்ணின் மைந்தன் யாரு? பி சோமசுந்தரம் ஐயா பேரு. நம்ம ஏடிஎம்கே வேட்பாளர், காஞ்சிபுரத்தோட புரட்சி தலைவர். இரட்டையில சின்னத்தை பார்த்து போடுங்க உங்களோட பொன்னான ஓட்டு. இரட்டையில சின்னத்தை பார்த்து போடுங்க உங்களோட பொன்னான ஓட்டு. எடப்பாடி தலைவருங்க, அடுத்த தமிழகத்தின் முதல்வருங்க. நம்ம எடப்பாடி தலைவருங்க, அடுத்த தமிழகத்தின் முதல்வருங்க. காஞ்சி மண்ணின் மைந்தன் யாரு? பி சோமசுந்தரம் ஐயா